योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय. ஒருமுறை பகவான் அமர்ந்திருந்த பொழுது ஒரு கிராமத்து பெண்மணி அங்கே வந்தார்கள். அவர்களை பார்ப்பதற்கு பிச்சைக்காரர் போல்தான் இருந்தார்கள். பாவமாக இருந்தது. அவர் பகவானிடம் வரும்பொழுதே பகவானை பற்றிய பரிச்சயம் இருந்தவர் போல் சற்று உரிமையோடையே பேசினார்கள். சுவாமி கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும் அம்மா? அவர்கள் சொன்னார்கள், சுவாமி, என்னுடைய பையன் கோவிந்தசாமிக்கு திருமணம் நடக்க வேண்டும், தாங்கள் அதற்கு அருள் புரிய வேண்டும். கோவிந்தசாமி யார் அம்மா? உனக்கு எத்தனை மகன்கள்? அந்த பெண்மணி சொன்னார், பார்ப்பதற்கு பிச்சைக்காரி போல் தோற்றமளித்த அந்த பெண் சொன்னார், சுவாமி, எனக்கு 6 மகன்கள். இவன் தான் 6வது கடைசி பையன். இவனுக்கும் ஒரு கல்யாணம் நடந்து விட்டால் இவனும் சந்தோஷமாக இருந்தால் போரும், எனக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன். அவர் சொன்னார், நீ எங்கே இருக்கிறாய் அம்மா? உன்னுடைய மகன்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? நீ யாரோடு இருக்கிறாய்? சுவாமி, அதை ஏன் கேட்குறீங்க? என்னோட மகன்களுக்கெல்லாம் நல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க மனைவிமார்களோட குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்காங்க சாமி. ஆனா என்னை யாரும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க சாமி. என்னை எல்லாரும் விரட்டி விட்டுட்டாங்க. நான் இப்ப ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் சாமி. சுவாமியுடைய கண்கள் கலங்கி இருந்தன. ஏனம்மா அப்படி செய்து விட்டார்கள்? இல்ல சாமி, அவங்க வீட்டுல அவங்க பொஞ்சாதிங்கள்லாம் சரியா வரல சாமி, என்னை வச்சுக்கிறதுக்கு மனசு வரல. அது பரவாயில்ல சாமி. சரியம்மா, உன்னுடைய 6வது மகன் கோவிந்தசாமிக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை இல்லை? அவனோடு இருப்பது தானே. அவனை இஷ்டத்து போல வரா, இஷ்டம் போல போறான் சாமி. அவனுக்கு நான் தொந்தரவா இருக்கேன், அவனை நீ வீட்டை விட்டு போ சொல்லிட்டான் சாமி. இப்ப நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் அங்கங்க பிச்சை எடுக்கிறேன் சாமி. சேலத்துல இருக்கிறேன் நான். அங்கங்க பிச்சை எடுக்கிறேன். பிச்சை எடுக்கிறதுல எனக்கு கிடைக்குது. அங்க ஒரு மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துல நான் மாட்டு தங்கிட்டு இருக்கேன் சாமி. எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை சாமி. ஆனா என் மனசுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, இன்னும் அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகல. அவன் வந்து சந்தோஷமா ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தோட இருந்தா எனக்கு அது போரும் சாமி. சுவாமி, நம் பகவான் கணேசனாவிடம் திரும்பி, பார்த்தாயா கணேஷா, இதுதான் ஒரு தாயினுடைய மனம். தன்னை யார் என்ன எப்படி நடத்தினாலும் சரி, அவர்கள் தான் பெற்ற குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வேறு எதுவும் அவர்களுக்கு வேண்டாம். அங்கு அவர்கள் தன்னை மோசமாக நடத்தினார்களே என்ற வருத்தம் இல்லை. அவர்கள் குற்றம் செய்து விட்டார்களே என்ற பழிச்சொல் இல்லை. அவள் சந்தோஷப்பட்டாள். எல்லா குழந்தைகளும் கல்யாணமாகி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டாள். இதுதான் ஒரு தாயினுடைய உள்ளம். அப்பொழுது பகவான் சொன்னார், அம்மா, நீ ஏதாவது ஒரு கோவிலுக்கெல்லாம் போயிருக்கியா? சாமி கும்பிட்டு இருக்கியா? சாமி, நான் என்னை யாரு சாமி கோவிலுக்குள்ளெல்லாம் விடுவாங்க? கோவிலுக்குள்ளெல்லாம் போல, சாமி எல்லாம் கும்பிடல. சரி, இந்த பிச்சைக்காரன் சொல்றான், ஏதாவது ஒரு சாமி முன்னாடி நீ ஒரு 36 நாளைக்கு வழக்கேத்தணுமா? நீ தங்கியிருக்கிய அந்த மண்டபத்துல ஏதாவது ஒரு தூண்ல ஏதாவது ஒரு சாமி இருக்குமே? இருக்கும் சாமி, நான் பார்த்ததே இல்லை. ஆனா பரவாயில்ல சாமி, நான் பண்ணிடுறேன். நீ என்னமா பண்ணுவ? உனக்கு அதுக்கு விளக்கேத்துறதுக்கு எண்ணெய் வேணும், திரி வேணும், ஒரு நெருப்பு குச்சியாவது வேணும். நீ எப்படி பண்ணுவ? நீ பிச்சை எடுத்துட்டு இருக்க, உனக்கு எங்கம்மா இதுக்கெல்லாம் பைசா கிடைக்கும்? சாமி, இன்னும் கொஞ்சம் கூட பிச்சை எடுக்கணும், அவ்வளவுதான். நான் பண்ணிக்குவேன் சாமி. எப்படியாவது பிச்சை எடுத்து தினம் நீ சொல்ற மாதிரி 36 நாளைக்கு நான் அங்க ஒரு மண்டபத்துல அந்த ஒரு தூண்ல ஒரு சாமி பார்த்த ஞாபகம் இருக்கு சாமி. அதுக்கு முன்னாடி நான் விளக்கேத்துறேன் சாமி. எனக்கு கோவிந்த சாமிக்கு கல்யாணம் ஆனா போறோம் சாமி. சரி, நீ போய் அது மாதிரி பண்ணு, கண்டிப்பாக உன்னுடைய பையனுக்கு திருமணம் ஆகும் என்று ஆசீர்வதித்தார். அவள் சென்றவுடன் பகவானுடைய கண்களிலிருந்து நீர் வழிந்தது.
அவர் சொன்னார், இதுதான் ஒரு தாயின் உள்ளம். ஒரு தாயின் அன்புக்கு எந்த அன்புதான் ஈடாகும்? அதை வேறு எதுவோடும் ஒப்பிடவே முடியாது. சற்றும் சுயநலமே இல்லாத ஒரு தூய்மையான அன்பு இந்த தாய்மையின் அன்பு. எதையும் எதிர்பார்க்காத அன்பு, எதையும் கண்டு குறைபடாத அன்பு என்று பலவிதமாக சொன்னார்கள். அவர்களுக்கு சந்தோஷமும் இருந்தது, துக்கமும் இருந்தது. ஆனால் அதைத்தான் நான் பகவானிடமும் பார்த்தேன். நம் பகவான் அப்படித்தானே இருந்தார். பகவானுடைய வீட்டு வாசலில் எப்பொழுதும் ஒரு சாக்கடை ஓடிக்கொண்டிருக்கும். பகவான் ஒரு தூய கங்கையாக இருந்தாலும் அவருடைய வாசலில் சதா ஃபில்த் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், மலம் மூத்திரங்கள் நிரப்பி இருக்கும். ஒரு பயங்கரமான வாடையும் இருக்கும். ஆனால் சுவாமி அதை மைண்ட் பண்ணவே மாட்டார். நான் நினைத்துக் கொள்வேன், நாம் அனைவரும் அவரிடம் சென்று அவருடைய காலில் நம்முடைய வேண்டாதவைகளைத்தானே கொட்டுகிறோம். அது அவருடைய வீட்டு வாசலில் அந்த சாக்கடை இருந்தது எனக்கு ரொம்ப சிம்பாலிக்காக தோன்றும். நம்முடைய பாவங்களை நாம் அங்குதானே கழுவுகிறோம், நம்முடைய பாவங்களை அங்குதான் கொண்டு கொட்டுகிறோம். அது மட்டுமல்ல, சுவாமியுடைய வீட்டுக்கு எதிரே ஒரு வயதான முஸ்லிம் ஒருவர் மேலே ஒரு விதமான கீத்து கொட்டகை, ஏதோ இதையும் அதையும் வைத்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கூரை ஒன்று போட்டிருப்பார். அதன் கீழே பெரிய பெரிய பாத்திரங்கள் கிடக்கும். அந்த பாத்திரங்கள் எல்லாம் நசுங்கி நசுங்கி இருக்கும். அவர் என்ன செய்வார், நாங்கள் இங்கே வராண்டாவில் உட்கார்ந்து பாடும் பொழுதெல்லாம் அவருடைய சுத்தியலை வச்சு டமால் டமால் என்று அதன் மேல் அடிப்பார். அடித்து அதிலிருந்து நசுங்களை எடுப்பார். ஒரு முறை நான் அந்த மாதிரி ஒருத்தரையும் பாட ஆரம்பிக்கும் பொழுது டமால் என்று ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தால் அவர் நசுங்களை எடுத்துக்கொண்டிருப்பார். எனக்கு அது ரொம்ப தொந்தரவாக இருந்தது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவது போல பகவானை பார்த்தேன். பகவான் ஒரு மாதிரி சிரித்தார். அவர் சிரித்த விதத்தில் அதில் ஏதோ ரொம்ப பொருள் பட இருந்தது, பொருள் பொதிந்து இருந்தது. எதனால் இப்படி பகவான் சிரிக்கிறார் என்று நினைத்தேன். வழக்கம் போல் பகவானுடைய சன்னதியில் சட்டென்று எனக்கு ஒரு பொருள் விளங்கியது. இதைத்தானே பகவான் நமக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நம்மிடமுள்ள நசுங்கல்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இந்த சத்தம் கூட போடாமல் அமைதியாக எடுப்பதே தெரியாமல் நம்முடைய நசுங்கல்களை எல்லாம் எடுத்து நம்மை நம்முடைய சுய உருவத்திற்கு கொண்டு வர செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சிம்பாலிக்காக தோன்றும். இந்த வேலைகளை எல்லாம் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு தாயின் அன்பு இருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். சாக்கடை ஒரு தாய், ஒரு தந்தை அதை செய்வாரோ என்னமோ எனக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒரு குழந்தை மலம் போய் உடல் எல்லாம் அதை பூசிக்கொண்டு நின்றால் அடுத்த நிமிடம் தாய் அதை தூக்கி மடியில் வைத்து அதை நன்றாக சுத்தம் செய்து அதற்கு மீண்டும் ஒரு அழகு செய்து பார்ப்பாள். தந்தை பார் என்ன செய்து கொண்டே வந்திருக்கிறது, பார் ஏதாவது செய் என்று சொல்லி போய்விடுவார். அதே மாதிரி நம்முடைய நசுங்கல்களை எல்லாம் எடுப்பதற்கு திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு நசுங்கல்களை கொண்டு வந்து நிற்போம். அதை எடுப்பதற்கும் அத்தனை பொறுமை வேண்டும், அதற்கு ஒரு அன்பு வேண்டும். ஸோ தாய் அன்பே உருவான நம்முடைய பகவானை நாம் இன்று நினைத்து அவர் நமக்கு செய்து வரும் ஆயிரக்கணக்கான நன்மைகளை மனதில் கொண்டு அவருடைய நாமத்தை, அவருக்கு பிடித்தது அவரை சந்தோஷப்படுத்துவது, அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருப்பதுதான். அவரை நாமத்தில் சொல்வதனால் அவருடைய இருப்பு நமக்குள் சந்தோஷமாக விழித்திருந்து அதனுடைய இறை சக்தியினால் நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்து தரும். ஆகவே எல்லோரும் தாயின் அன்பு உருவமாக இருக்கும் நம்முடைய பகவானிடம் வேண்டிக் கொள்வோம்.